ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை கேட்போம். கொலோசையர் 3:25 இப்படி சொல்லுகிறது: அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்திற்கு ஏற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை, பட்சபாதமே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை! எதில் அவர் பட்சபாதம் இல்லை அப்படின்னா, ஒருத்தன் அநியாயம் செஞ்சா அதுக்குரிய பலனை அவன் அடைவான். ஆண்டவர் அதற்குரிய பிரதிபலனை அவனுக்கு கொடுப்பார். ஈவு இரக்கமெல்லாம் அவர் பார்ப்பவர் அல்ல. நான் தவறான காரியங்களை துணிந்து செய்கிறேன் என்றாலும் ஒரு நாள் அதற்குரிய பலனை அடைந்தே தீருவேன், அடைந்தே தீருவேன். நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் கவனிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் கண்காணிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஒவ்வொரு செயல்களிலும் கண்ணும் கருத்துமாக இருந்து செயல்படுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அவர் என்ன சொல்றாரு? அநியாயம் செய்கிறவனா இருந்தா சில நினைப்பாங்க, ஒரு நாள் ஒரு குடும்பத்தில் ஒரு சின்ன நெருக்கம் வந்துச்சுது. அப்போ அந்த குடும்ப தலைவி இப்படி வேதனைப்பட்டு கொண்டார்கள். நான் இவ்வளவு தூரம் கோயிலுக்கு போகிறேன், இவ்வளவு தூரம் காரியங்களை செய்கிறேன், கோயிலுக்கு போகாதவன்லாம் நல்லா இருக்கானே, அநியாயம் செய்கிறவன்லாம் நல்லா இருக்கானே, எனக்கு தானே இந்த நெருக்கம் அப்படின்னு அவர்கள் அங்கலாய்த்து கொண்டார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார்? அநியாயம் செய்த ஒரு மனிதன் அதற்குரிய பலனை ஒரு நாளிலே கண்டிப்பாக அடைந்தே தீருவான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதில் எந்த வகையான போக்கும் கிடையாது. அடைந்தே தீருவான், அவ்வளோதான். ஆண்டவர் எல்லாத்தையும் கண்காணிக்கிறார், ஞாபகத்தில் வைக்கிறார். நாம் அநியாயம் செய்துவிட்டு துணிகரமாய் ஓடிக்கொண்டிருந்தாலும் ஒரு நாள் வரும் அதற்குரிய பலனை அனுபவித்தே ஆறணும். அதனால தான் நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கிடுவோம். தவறான செயல்பாடுகளுக்கு இடம் கொடுக்காதபடி நம்மை பாதுகாத்து கொள்வோம். நல்ல ஆண்டவரே, அநியாயம் செய்யாதபடி எங்களுடைய அவயவங்களை காத்துக்கொள்ளும், சிந்தனைகளை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.